வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மரம் கனி கொடுக்கலையோ, எந்த மரம் பிரயோஜனம் இல்லையோ, அந்த மரத்தை வெட்டி போடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார், பிரயோஜனமானவைகளை எனக்கு போதித்து, பிரயோஜனமானவைகளை எனக்கு போதித்து. ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ரொம்ப கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்த போகிறார். இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றியுள்ள மாதமாய் மாறப்போகிறது. எல்லா மாதத்தை விட இந்த மாதத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க போகிறார். வேதம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் பயமா இருக்கலாம், இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் நிறைய சவால்கள் நிறைந்த மாதமா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஆச்சரியமாய் மாற்ற போகிறார். இதுவரையிலும் கண்டிராத ஒரு உயர்வு, இதுவரையிலும் கண்டிராத ஒரு மேன்மை, இதுவரையிலும் கண்டிராத ஒரு மகிமையை இந்த மாதம் நம்முடைய கண்கள் நிச்சயமாகவே காணப்போகிறது. ஆனால் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, ஆவியானவர் நேற்றையிலிருந்தே என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார், பிரயோஜனமானவைகளை எனக்கு போதித்து, பிரயோஜனமானவைகளை எனக்கு போதித்து. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல உட்காரணுன்னாலும், ஒருத்தரிடத்துல பேசணுன்னாலும், ஒரு வேலை செய்யணுன்னாலும், அந்த இடத்துல பிரயோஜனம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நம்ம ஒரு மனுஷனிடத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஆண்டவர் மரத்தை நட்டுட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தி அதில் இலைகளெல்லாம் அதிகமாக இருக்கிறத பார்த்து பக்கத்தில் போகிறாரு. ஆனால் அதில் கனி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மரத்தை இவ்வளோ நட்டு ஆளாக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது, ஆனால் இதில் கனி இல்லை, இது கனி இல்லை, எதுக்கு இந்த இடத்துல இருக்குது, எதுக்கு இந்த நிலத்தை பாழாக்குது? ஆண்டவர் உடனே சொல்றாரு, இதை அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுவரையிலையும் இந்த மாதம் பிரயோஜனமே இல்லாத இடத்துக்கு நீங்க போயிருக்கலாம், உங்களுடைய டைமை நீங்க செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஒரு பெரிய தீர்மானத்தோட முன்னேறணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, எனக்கு பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். நீங்க லோத்துனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இந்த லோத்துனுடைய வாழ்க்கையில லோத்து மேல ஆண்டவர் கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? அவனுடைய குடும்பமே எழும்ப முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த பட்டணத்தினுடைய நிலை வாசலில் அவனுக்கு அங்கே தேவையே இல்லை. அந்த இடத்துல அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபரும் இல்லை, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ பொறுப்பு இருக்குது, எத்தனையோ ஊழியம் இருக்கிறது. அது எல்லாம் விட்டுப்புட்டு அந்த இடத்துல அமர்ந்ததுனால அவனுடைய குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இன்றைக்கு இந்த மாதத்தை நம்ம துவங்கும் போதே எப்படி துவங்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, பிரயோஜனமானவைகளை எனக்கு போதித்து, நான் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத, இல்லை அப்படின்னு சொன்னா உமக்கு இஷ்டம் இல்லாத, ஆண்டவரே தேவையில்லாத எந்த இடத்துலையும் இந்த மாதம் என் நேரத்தை செலவு செய்யாமல் இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையா இறங்குவீராக. ஆமென் சொல்லுங்கள். இயேசு எத்தனையோ இடத்திற்கு கடந்து போனார். 33.5 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சும்மா இருந்தாரு அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுமா? அந்த இடத்துல போயிட்டு அவங்களோட சேர்ந்து கதை அடிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுமா? அந்த இடத்துக்கு போனதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு வாசிக்க முடியுமா? இல்லை. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் பிரயோஜனமாய் ஆண்டவர் இருந்தார். அப்போ ஒரு தீர்மானத்தோட முன்னேறி, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க, இனி நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவரே எந்த இடத்துல நான் உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நிச்சயமா நான் அந்த இடத்துல இருக்க போறதே இல்லை.
நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, இது சின்ன வயசு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவன் இருக்கிற இடத்துல ஒரு யூஸ் கூட இல்லை. அந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன யூஸ் இருக்குது? அந்த நபர்கிட்ட பேசுறதுக்கு எந்த யூஸுமே இல்லை. சும்மா அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நாட்களை கடத்திட்டு எதிர்காலமே கேள்விக்குறியாய் மாறுகிறது. ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் நம்மை பிரயோஜனமாய் கொண்டு போக போறேன். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல. ஆமென். தாவீதை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு வந்த? அப்ப தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லையா அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே தாவீது ஒண்ணு நினைச்சுக்கிட்டாரு, நான் எந்த இடத்துல போனாலும், நான் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல ஒரு காரணத்தோட தான் நான் உட்காருவேன், நான் காரணத்தோட தான் பேசுவேன். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நான் வாய் திறக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த மாதம் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நேற்றைக்கு இரவிலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மரம் யூஸ் இல்லையோ, எந்த மரம் பிரயோஜனம் இல்லையோ, அந்த மரத்தை எடுத்துரு. ஆண்டவர் திறமையை, நமக்கு எந்த திறமை இல்லையோ அந்த திறமையை ஆண்டவர் தருவார். நமக்கு என்ன இல்லையோ அத்தனையும் ஆண்டவரால் நமக்கு தர முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதம் மட்டும் நீங்க பிரயோஜனமானவைகளை மட்டும் நீங்க செய்ய பார்க்கலாமே. நான் இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, நான் பேசுறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, நான் நடக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. இதை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் நம்புறேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் நம்ம காண போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவையில்லாத எந்த இடத்திலையும் நான் இனி அமரவே மாட்டேன். அதைத்தான் வேதம் சொல்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எப்ப நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற டைம் ரொம்ப குறைவு, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாட்கள் ரொம்ப குறைவு. இந்த மாதத்தை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, ஆண்டவரே நான் பிரயோஜனமா அப்படி யாராவது ஒருத்தர் நீங்க பேசாததை குறித்து திட்டுனாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, அவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதம் நான் பிரயோஜனமானவைகளை மட்டுமே நான் செய்ய போகிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசை கூட அப்படியே கைகளை மேல உயர்த்தி, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய். கைகளை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே நிறைய எனக்கு முன்னாடி இருக்குப்பா, இந்த மாதம் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குதுப்பா, இந்த மாதம் எனக்கு முன்பாக நிறைய சவால்கள் காத்து கிடக்குதுப்பா. ஆனா அதற்கு முன்பாக நிற்கிறதற்கு எனக்கு கொஞ்சம் கூட பலனே இல்லை. இந்த மாதத்தை ஒரு ஜெப மாதமா எனக்கு மாற்றுகிறவர் கர்த்தர். சத்துரு மின்னலை போல விழுகிறத என் கண்கள் இந்த மாதம் பார்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட கைகளை உயர்த்தி
எஸ், இந்த மாதம் சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் ஊழியக்காரனை பேச வைக்கிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு கொடுத்த தேவன் நல்லவர். எனக்கு முன்பாக இருக்கிற காரியம் எல்லாம் ரொம்ப பெரிய காரியம். இதை நான் எப்படி செய்ய போறேன்? இதை எப்படி செய்ய முடியும்? யாரை கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரு? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாமே ஆகும். ஹalleluya. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஒரு ஜபத்தோட கூட இந்த பலன் நிச்சயமாய் இன்னும் கொஞ்சம் சத்தமா, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. ஆண்டவரே, இந்த மாதத்தை உங்க கையில தர்ற ஆண்டவரே, இந்த மாதத்தை உங்க கையில தர்ற ஆண்டவரே. முழு பலத்தோடு சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. திரும்ப திரும்ப சத்தமாய், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. கர்த்தர் செய்ய போகிறார். இந்த யுத்தம் நம்முடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் தேவனுடைய யுத்தம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்காக வழக்காட போகிறார். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் துணை நிற்க போகிறார். இந்த மாதம் நம்முடைய சகல காரியத்தையும் ஆண்டவர் கரத்திலேயே எடுக்க போகிறார். ஆமென். எப்பொழுதெல்லாம் நம்முடைய பலன் குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பலன் குறைகிறதோ, அப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறார். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் எடுக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி போய் நின்று நம்ம திறமையை காமிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய தாளந்துகளெல்லாம் அதில் பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. யார் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் கையில். என் பிள்ளையை நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே, என் கடனை நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே, என் தேவையை நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே. என்னால் முடியாதுன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் அந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் அங்க நிச்சயமா வரும். ஆமென். அதைத்தான் தேவ மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்க வார்த்தையினால நான் போடுறேன். ஆமென். நான் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதம் கர்த்தருடைய கரத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத பார்ப்பீங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுகிறத பார்ப்பீங்க. இந்த மாதம் உங்க பலன் அல்ல, உங்க பலன் அல்ல, உங்க பலன் அல்ல. உங்க பலத்துல ஒரு 100 மடங்கு போயிருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பலத்துல 1000 மடங்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டேன். என் பலன் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டேன் பாஸ்டர். நான் எவ்வளவு கத்தணுமோ அவ்வளோ கத்திட்டேன். இதுக்கு மேலே எனக்கு பலனே இல்லை. இதுக்கு மேலே நான் என்ன போராடுறதற்கு, நான் என்ன செய்யறதற்கு? என் பலத்தினால இவ்வளோதான் செய்ய முடிஞ்சிருச்சு, என் பலத்தினால இவ்வளோதான் கொண்டு வர முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்க பலத்தினாலேயே இவ்வளவு தூரம் தாண்டி வர முடியுமானால் இந்த மாதம் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பலம் அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. ஒரு விசை கூட 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. உங்க முன்னாடி அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்துங்க, அந்த தேவையை கொண்டு வந்து நிறுத்துங்க, அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆண்டவரே, இத்தனை மாதமும் போராடி நான் தோற்று போனேன்,
தோற்று போனேன். ஆனா உங்க சமூகத்துல வைக்கிற ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல வைக்கிற ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் என்னை வெட்கமடைய செய்ய மாட்டீர். இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. சொல்லுங்க சொல்லுங்க சத்தமாய், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. அப்பனே அப்பனே, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. உங்க சமூகத்தில் இந்த வார்த்தை வந்து எட்டட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை வந்து எட்டட்டும் ஆண்டவரே. நான் போராடி பார்த்தேன், என்னால முடியல. நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த அந்த மகா பெரிய தேவனுடைய கரம் இந்த மாதத்தினுடைய முதல் நாள், இந்த மாதத்தினுடைய முதல் நேரம் எங்கள் ஒவ்வொரு வருத்தினுடைய கரத்தை பிடித்து, ஓ ஹalleluya ஹalleluya, இந்த பலன் நிச்சயமா என் பலன் அல்ல. என் முயற்சியை நான் கைவிடுறேன் ஆண்டவரே, என்னுடைய கைகளை இருக்க பிடிச்சிருக்கிறத நான் கைவிடுறேன் ஆண்டவரே. இந்த மாதம் நீங்க தான் எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதனுக்கு முன்பாய் அல்ல, உமக்கு முன்பாய் நான் வைக்கிறேன். உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே. கடைசியாக ஒரு விசை கைகளை உயர்த்தி, இந்த பலன் நிச்சயமாய் என், இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து உச்சரிக்கப்படும் போதே கர்த்தர் சமூகத்தில் போய் எட்டுது. நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. ஏன் அப்படின்னா, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். அப்பா, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. கைகளை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. எஸ், praise, hallelujah, hallelujah. எல்லா மாதத்தை விட இந்த மாதம் தான் எனக்கு முன்பாக பெரிய சவால் காத்திருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என் பலத்தால் அது முடியாது ஆண்டவரே, என் திறமையினால் அது முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது. ஆனால் இந்த மாதம் ஆண்டவருடைய பலத்தை நீங்க பாப்பீங்க, ஆண்டவருடைய கரத்தை நீங்க பாப்பீங்க. இந்த மாதம் ஆண்டவருடைய கரம் நமக்காக வழக்காடுகிறதை நாம் பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன், ஆண்டவருடைய பலன், அந்த காரியத்தில் ஆண்டவருடைய பலன், அந்த பிரச்சனையில ஆண்டவருடைய பலன், அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பலன், இதுவரையிலும் நடத்த முடியாம செய்ய முடியாம இருக்கிற அந்த காரியத்தில்
ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய பலன் உங்க சமூகத்துல தாழ்த்துற ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் நீ நடத்த போகிற வழிகளுக்காய் உமக்கு நன்றி, நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்துக்கிறவனே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கிருபையாய் இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணுகிறார். ஆனால் இந்த மாதத்திலே அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். இந்த மாதம் ஒரு புதுமையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் காண செய்வார். பழையவைகளெல்லாம் ஒளிய பண்ணி ஆண்டவர் ஒரு புதிய வாசலை இந்த மாதம் நமக்காய் திறக்க போகிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய பலன், கர்த்தர் பலன் கிரியை செய்ய போகுது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க பிரச்சனையில் மனுஷனுடைய பலன் அல்ல, ஒரு வக்கீலுடைய பலன் அல்ல, ஒரு சொந்தக்காரனுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலத்தை இந்த மாதம் நம்ம நிச்சயமாய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடலை டெய்லி இந்த மாதத்தில் காலையிலே எழும்பும் போது இந்த பாட்டை பாடிட்டே எழும்புங்க. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியம் அல்ல. ஏன் அப்படின்னா நான் பலவீனன், ஆனால் என்னை நடத்துகிற கர்த்தர் பலன் உள்ளவர். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப பரிச்சயமான, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த, அறிமுகம் உள்ள ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இதயத்தில் வைத்தார். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து நம்ம ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருக்காக ஆண்டவர் இந்த வாக்கு தத்தம் தர்றார் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், உங்கள் வியாபாரம் திரும்ப கட்டப்படும், உங்களுடைய சரீர பலவீனம் மாறி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் திரும்பவும் கட்டுவேன், நான் திரும்பவும் கட்டுவேன். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தாவீதின் கூடாரத்தை. விசேஷமாக அன்றைக்கு இருந்த ராஜாக்களிலே பலருக்கு பலவிதமான கூடாரம் இருந்துச்சு. ஆனால் இந்த தாவீதினுடைய கூடாரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த கூடாரத்தை ஆண்டவரே அவனுக்கு கட்டினார். வேதம் சொல்கிறது, தாவீதிற்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். எப்பொழுதுமே நமக்கு தெரியும், நம்முடைய சம்பாத்தியத்தில், நம்முடைய முயற்சியில் நம்ம செய்கிறத விட சிலது ஆண்டவராகவே நமக்கு தருவார். ஆண்டவராகவே நமக்கு தர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது நமக்கு சில நேரத்தில் ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருக்கலாம், அது நம்ம நினச்சது மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தருகிறது அது ரொம்ப நீடித்த நாட்களாக இருக்கும். அந்த மாதிரி யாரும் ஒருவர் கொடுக்க முடியாது. அப்போ இந்த தாவீதிற்கு இதுவரையிலும் யார் கொடுத்தான்னா, கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். ஆனால் சூழ்நிலை மாறின உடனே ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப தவறு செய்தார்கள். இதனால் தாவீதின் கூடாரம் இப்பொழுது இன்னொருத்தருடைய கையிலே கொடுக்கப்பட்டு அது பாழாய் போயிருச்சு, அது முடிஞ்சு போயிருச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி அதுதான் போயிடுச்சு, இல்லை அதுதான் பலன் கொடுக்காம போயிடுச்சு, அதுதான் இடிஞ்சு போயிடுச்சு, அதை விட்டுருவோம், இனி எடுத்து கட்டாட்டி என்ன, இது இனி எடுத்து கட்டி என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு ஆண்டவர் விடாம
வேதம் சொல்லுகிறது, அந்த பாழாய் போனதை கர்த்தர் திரும்ப கட்ட வேண்டும் என்று ஒரு முயற்சியை ஆண்டவர் எடுத்தார். நான் நம்புறேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நீங்க கூட ஒருவேளை விட்டுருக்கலாம். இனி அதை எடுத்து கட்டாட்டி என்ன, இது பண்ணாட்டி என்ன, இவ்வளவு நாள் போராடியாச்சு, இதுக்கு மேல நம்மளால முடியாது, நான் செய்ய மாட்டேன், அது அப்படியே கிடக்கட்டும், எனக்கு பலன் இல்லை, அது வேற யாரையாவது செய்யட்டும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறாய். பாழானதை கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் அமைதியா இருந்தாலும் கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். சிலர் உங்களை பார்த்து சொல்லலாம், அதை விட்டுற வேண்டியதான், அதை விட்டுற வேண்டியதான், இனி அந்த பக்கமா போக வேண்டாம், இனி அது சரியாகாது, யார் பலன் கொடுப்பா, யார் பணம் கொடுப்பா, மறுபடியும் தோற்று போகிறதற்கா. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நான் திரும்ப கட்டுவேன், திரும்ப கட்டுவேன். நெடுநாளாய் பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் திரும்ப கட்டுவார். துரத்துண்டதை ஆண்டவர் திரும்ப கட்டுவார். இந்த மாதம் கர்த்தர் திரும்ப கட்டுகிற மாதம். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இந்த மாதம் ஆண்டவர் விழுந்து போன அத்தனை காரியத்தையும் திரும்ப கட்டுகிற மாதம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் 100% நான் நம்புறேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. என் குடும்பத்தை நீங்க திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. என் வியாபாரத்தை நீங்க திரும்ப கட்ட போகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் கர்த்தர் அந்த முயற்சியை ஆண்டவர் எடுக்கிறார். பாழாய் போனதை கர்த்தர் திரும்ப கட்டுகிறவர். ஆமென். இந்த வசனத்தில் நான் தியானிக்கும் போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி, பாழாய் போனதை சீர்படுத்தி. அப்போ ஆண்டவர் செய்கிற முதல் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் திரும்ப கட்டுகிற கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். என்ன சொல்லணும்னா, நீர் திரும்ப கட்டுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர், நீர் திரும்ப கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தீர். நிச்சயமாய் நீர் திரும்ப கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ திரும்ப கட்டுகிற தேவன். ஒரு 10 விசை சொல்லுங்க பார்க்கலாம். நீ திரும்ப கட்டுகிற தேவன், நீ மறுபடியும் கட்டுகிற தேவன். அந்த திரும்ப என்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் நடக்க போகிறதற்காய் நன்றி. அந்த வேலையிலே நடக்க போகிறதற்காய் நன்றி. கர்த்தர் திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதல் இந்த மாதம் ஆண்டவர் செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கர்த்தர் கட்டுகிறார், திரும்ப கர்த்தர் கட்டுகிறார். இந்த ப்ராசஸ் ஆண்டவரை தவிர வேற யாரும் அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாது. ஒரு காரியத்தை புதுமையாய் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு வீடு கட்டும்போது பாருங்க, அதை புதுசாக பிளான் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் ஏற்கனவே கட்டி அது இடிஞ்சு போன ஒன்றை புதுப்பிக்கணுன்றது ரொம்ப கடினமானது. அந்த வேலையை எல்லாருமே செய்ய மாட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு லாபம் கிடைக்காது. அது என்னதான் கட்டினாலும் பழையது மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அதுவும் இந்த மாதம் ஒரு ஊழியத்தை கையில் எடுக்கிறாரு. அது எந்த மாதம் அப்படின்னா, கர்த்தர் திரும்ப கட்டுவேன் என்கிற ஊழியத்தை கர்த்தர் எடுக்கிறார். நான் நம்புறேன், திரும்பவும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்க பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த சுகத்தை நீங்க பார்ப்பீங்க, திரும்பவும் அந்த மகிமையை நீங்க பார்ப்பீங்க, திரும்ப அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மகிமையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில பாழாய் போனதை இந்த மாதம் கர்த்தர் திரும்ப கட்டுகிறவர்.
நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம், அதில் பாழாய் அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் 2வது ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியம் செய்ய போறாருன்னா, கர்த்தர் ரிப்பேர் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்கள். இடிந்து போனது அப்படின்னு சொன்னா அது முற்றிலுமாக நாசமாகல, முற்றிலுமாக உடைந்து போகல. சில பில்டிங் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்படாம கவனிக்கப்படாம குடியிராம இருக்கிற நிறைய பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து முற்றிலுமாய் சேதமாகாது. அந்த பில்டிங் இடிஞ்சு கீழே விழாது. ஆனால் நிறைய இடத்துல கிராக் இருக்கும், நிறைய இடத்துல வந்து ஓட்டை இருக்கும், நிறைய இடத்துல பழுதாய் போயிருக்கும். சில சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியினால பட்டு அது பழுதாய் போகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதம் பழுதாய் போனதை கர்த்தர் ரிப்பேர் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எந்தெந்த இடத்துலலாம் என் வாழ்க்கையில் ஓட்டைகள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து சரியில்லாமல் இருக்கிறேனோ, எந்தெந்த இடத்துலலாம் ரிப்பேர் பார்க்கணுமோ, அந்த இடத்துலலாம் நீங்கள் என்னை சரி செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பழுது பார்க்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது ஒருவேளை ஒரு தோற்றமாக இல்லாமல் இருக்கலாம். சில ரூம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பார்க்கும்போது ரொம்ப அது ரிப்பேர் பார்க்காம இருக்கும். ரிப்பேர் பார்க்காத ஒரு ரூமுக்குள்ளே நம்மளால் வந்து சில நேரத்தில் தங்கவே முடியாது. பார்த்த உடனே என்ன இது சரி பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த ரூமை சிலர் பாருங்கள், அந்த பட்டியெல்லாம் பார்த்து அதனுடைய கிராக் எல்லாம் ரெடி பண்ணி பாத்ரூம் எல்லாம் சரி பண்ணி அதற்கு பிறகு உள்ளே போய் தங்கும்போது அவ்வளோ புதுமையாக இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் ஓட்டையாக இருக்கிறதோ இயேசு இந்த மாதம் அவர் ரிப்பேர் பார்க்க போகிறார். கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புகிறேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே. பல இடங்களிலே இடிந்து நாசமாய் கிடக்குது, பல இடங்களிலே ஆண்டவரை கேட்பாரற்று கிடக்கிறது. இந்த பக்கம் சரியில்லை, அந்த பக்கம் சரியில்லை, இந்த தொழில் சரியில்லை, அந்த வேலை சரியில்லை, எங்கள் வீட்டில் எங்கே திரும்பினாலும் ஒரு தீமையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவரே சீர்படுத்துகிற ஒரு கர்த்தராய் என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் வரப்போகிறதற்காய் நன்றி. கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த மாதம் சத்தமாய் இந்த மாதம் ஆண்டவர் இயேசுவே என்னுடைய மூத்த மகனை நீங்க சரி பண்ணுங்க, என்னுடைய சின்ன மகனை நீங்க சரி பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தினுடைய அந்த ரிப்பேரை நீங்க சரி பண்ணுவதற்கு இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காய் ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமல்ல. சத்தமா சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல். இந்த பலன் நிச்சயமாய் என் பலனல். ஹல்லேலூயா.